நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கிடைச்சிருச்சு. நாயகன் நாயகன் ஜனநாயகன் நல்லா அழுத்து மாடிங்க. அந்த பாயா இருக்கணும்டா. முடியாது முடியாது முடியாது, இது எங்களால ஏற்றுக்க முடியாது. நான் திரும்ப மேல்முறையீடு செய்யறேன். ஐயோ நம்ம தாத்தா அண்ணா கை கொடுங்க. எதுக்கு அவனை கை கொடுங்க சொல்றேன். எதுக்கு கொடுங்க? நீ பெரிய மாமியானே, அதெல்லாம் உனக்கு தெரியாது. செம்ம தெரியாது. ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன என்ற எல்லாமே போச்சு. குடிக்க வைக்கலாம் நினைச்சீங்க நின்றியா? யாரப்பா ஒண்ணு புதைக்க விடுங்க, இல்லன்னா இறக்க விடுங்களா? బాలాజీ బాలాజీ మళ్ళేమైంది? ఏంది? சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா. மென்மக்கள் என்னாலும் மென்மக்கள் தான். வாங்கோ, தூக்கத்திலிருந்து முடிச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி போய் 2 நாள் ஆயிடுத்தேடா. நீங்கெல்லாம் அவசரப்பட்டு போகி கொண்டாடுறீங்களே. டேய், உங்களுக்கு பொங்கலே கிடையாதுடா. 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி 1 கோடிப்ப நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடிப்ப. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப 1 கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. சாம்பார் சோறு செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. கண்ணு முன்னாடி வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போனோம். அது என்னோட சாபம். பொங்கல் அன்னைக்கு நல்லா பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டோஸ்லாம் மாட்டிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு போயிட்டு ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி அது வந்து அழிஞ்சு போயிருவீங்கடா. நீங்க எல்லாம் ஒருத்தம் கூட ஒரு தியேட்டர் கூட உருப்படாது. நீங்க எல்லாம் வந்து ஓடிடில போறத பார்த்து பிச்சை எடுக்க ரோட்ல இறங்குவீங்கடா. அப்ப நீங்க யோசிப்பீங்க, ஒரு நாள் யோசிப்பீங்க. இல்ல அப்போ வந்து நம்ம அண்ணன் சிஎம் இருப்பாரு. அப்போ வந்து நம்ம அண்ணன் சிஎம் இருப்பாரு. சரியா? இவனுங்க புலம்புவானுங்க. ஓகேவா? என்னப்பா இது ஒழுங்கா சரியான வந்து ஒரு இதுவே இல்லைன்னு. அப்ப நம்ம இருக்கோம். ஓகேவா? ஓஜி ஃபேன்ஸ் அப்ப இழுத்து போட்டு இவங்களை அடிக்கணும். என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற? பிச்சிருவோம் பிச்சி. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ பொட்டியை காணாமே. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ என்ன காப்பாத்துங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தளபதி துப்பாக்கியை கொடுத்தது வீணே போகல. இதுக்கு மேல அடுத்த தளபதி தான். திடீர் தளபதி, குட்டி தளபதி, ஸ்கேலி பண்ண பெஸ்ட் படம் லெவல் ஆளால் வாய்ப்பே செம. கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூட மச்சி. அப்படி ஆடினு வச்சுக்க படம் அந்த பல்ட்டி தான். செமனா செம ப்ரோ. எஸ்கே தான் பீக். எஸ்கே தான் இனி இங்க லாஸ்ட் 30 minutes 40 minutes செகண்ட் ஆஃப் பீக் தான். ஆக்சுவலா செம்மையா இருந்துச்சு ப்ரோ. உண்மையா சொல்லலாம், சிவகார்த்திகேயன் வந்து இந்த ஆக்ஷன் இதுல நான் பார்த்ததே இல்லை. சரியா இருந்தது. அதாவது பராசக்தி படத்தை விட ஜனநாயகன் ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்குதான். அதாவது பராசக்தி படத்தை விட ஜனநாயகன் ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்குதான். நீங்கள் நல்ல நல்ல கருத்தை தான் சொல்றீங்க. ஆனா இங்க எவனாவது நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறானா பாத்தீங்களா? அங்க பாருங்க, கேசரி கிண்டி வச்சிருக்காங்களாமே, அதெல்லாம் போய் பாக்குறது. புளி தெரியுமா? ஆமா, சின்ன பசங்க பாக்குறது. அதே 10 வாட்டி பாத்து. சுறா தெரியுமா? ஆமா, தஞ்சாவூர் ஜில்லா கறி. அதிகம் 5 வாட்டி பார்த்தோம்.
அதெல்லாம் விட்றா. வாரிசு தெரியுமா? டே ஆமா சீரியலு 1000 வாட்டி பார்த்து 1000 வாட்டி. டேய் ஒண்ணுமே பண்ண முடியாது. பக்கா அணில், பியூர் அணில், ஒண்ணுமே பண்ண முடியாது. 8ஆம் தேதிலாம் பின்னாடி வால் மாட்டோம் பாக்குறியா? ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால. கேசரியோ பொங்கலோ தளபதி நடிச்சிருக்காரு, போய் பாத்துக்கோ. ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால. பராசக்தி படத்தோடு மோதுவதை தவிர்க்கிறதுக்கு தான் விஜய் தள்ளி போறாரா? அவரே இதை திட்டமிட்டு உருவாக்குறார். யாரோட சேர்ந்து? பிஜேபியோட சேர்ந்து, சென்சாரோட சேர்ந்து, நீதிமன்றத்தோட சேர்ந்து. உருப்படுவீங்களாடா? உடம்பெல்லாம் புண்ணா போகுண்டா, புண்ணாக்குங்களா? பாதர உன்னதான் சொல்றாரு. ஜனநாயகன் படம் சென்சார்ல முடக்கிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க? அவன் படம் சுத்தமா டிவில பார்த்தா கூட மாத்திடுவேன் நான். சேனல் மாத்திடுவேன். விஜய் படம் வந்தாலும் சேனல் மாத்திடுவேன் நான். எனக்கு சுத்தமா பிடிக்காது. அஜித் செய்யற மாதிரி கூட செய்யல சார். அதால அஜித்லாம் சுடநாட்டி நம்ம வீட்டில் உட்கார வச்சு வரவங்க போனால் சாப்பாடு மேலே வீடு கட்டி வச்சு போஸ்டில் ஆளுக்கு 10 இடம் பார்க்க. ஆனால் வெளியே தெரியாது அவர் செய்யறது. அதே மாதிரி சூர்யா செய்யறாப்புல ஏன் சார் சீரியல் நடிக்கிறாரு, அவரே பண்ணிட்டு போறாங்க. இன்னும் 10 பைசா இன்னும் செலவு பண்ணிட்டு மக்களுக்கு. இப்போ கூட இவ பணத்தை எது செலவு பண்ணல. இந்த லாட்டி சீட் விற்கிறான் பாரு, அவன் எது செலவு பண்ணிக்கிறான். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. படத்தை பார்க்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வேணாம். படம் தான். படம் சூப்பரா இருந்ததுங்க. சிவகார்த்திகேயன் ஒரு புது டைமென்ஷன்ல பார்த்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் விஜய் சிவகார்த்திகேயன் தான். ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே, உள்ள பூந்து அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஐயா இது தளபதி படம். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்க. அங்க பாரு. அந்த படத்துல வந்து எப்படி அரசியல்வாதிகளை சாட்டையை வச்சு அடிக்கிற மாதிரி பஞ்ச் டைலாக், ஏன்னா ஊழலா பண்றீங்க, கொலையா பண்றீங்க அப்படின்னு இவர் தான் நாட்டை காப்பாத்த வந்த ஒரு சூரர் மாதிரி. கொலையா பண்றீங்கிற கேள்வி இவர் கேக்குறாரு. அந்த படத்துல அந்த ட்ரெய்லர்ல வருது. இல்ல கொலையா பண்றீங்கிற கேள்வி இவரே கேட்டுக்கிறாரு. அவர் பார்த்து கேட்டுக்கல. அதான் கேக்குறாரு. அது எப்படி அவரே கேக்குறாரு? கொலை பண்ணலாமாங்கிற கேள்வி அவரே கேக்குறாரு. ஓடி போலாமா, 41 பேர் இறந்து போறப்ப பார்த்துட்டு போலாமா அப்படிலாம் அப்படி வச்சிருக்கணும். ஆனா வைக்கல. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து திமுக முடக்க பாக்குது, அவர் முடக்க பாக்குறாரு, இவர் முடக்க பாக்குதுன்னு ஒரே பிரச்சனை கம்ப்ளைண்ட் ஒப்பாரியா வச்சிருந்தாங்க. இந்த படம் ட்ரெய்லர் வந்தப்ப என்ன ஆச்சுன்னா அப்படி தலைகீழா மாறி, ஏண்டா இந்த படத்தை வச்சு வியாடா நீங்க ஒரு நாளா வந்து அவர் முடக்காரு, இவர் இது யாரையும் முடக்க வேண்டாம், அதுவே முடங்கிருமேடா அப்படின்ற மாதிரி அழுகுறான். ஏய் அல்லவேலடா. No. சர்டிபிகேட் கொடுத்தாங்க, வாங்கிட்டேன்டா பாத்தியா. ஜனநாயகன் படம் வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல் மெஞ்சிருச்சு. எப்படி நான் வேற லெவல்னா, இத வந்து ஸ்கிரீன்ல நீங்க பார்க்க முடியாது, சீலிங்ல தான் பார்க்க முடியும்.
அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கும் படம். சரி இவ்வளவு ஆர்வமா சொல்றாப்லயே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். தலைவன் படம் பார்த்துட்டான் போல் இருக்குது. நான் படம் பார்த்துட்டு இருந்தேன் நினைப்பீங்க. இல்ல நான் பார்க்கல. பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க. அதுல எனக்கு வேண்டப்பட்டவர் ஒருத்தர் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அது என்னன்னா எஸ்கேப் ரூட். நாளை பின்ன படம் என்னடா விளங்கல அப்படின்னு கேட்டோம்னா நான் தான் சொன்னேன். பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க நான் சொன்னேன். நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பேனா? புடிச்சா நச்சுன்னு விட்டா ஒரு அவன் அங்க அடிச்சத நான் விட்டேன் காது. ஐயோ இல்லனா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே உங்க உடம்பு பிஞ்சு உடம்புனே.